வணக்கம். நடைமுறை வாழ்க்கையில் குழந்தை பிறப்பதில் தடை ஏன்? பலவிதமான கேள்விகள், பலவிதமான காரணங்கள் எல்லாம் இருக்கிறது. ஒரு காலத்தில் இளம் வயதில் ஆணுக்கு ஒரு 20 வயது, பெண்ணுக்கு ஒரு 18, அந்த அளவில் திருமணங்கள் செய்து கொண்டிருந்தார்கள். தற்போது படிப்பு, வேலை, சூழல் என்பதால் ஆணின் வயது 30க்கு மேல், பெண்ணின் வயது 25க்கு மேல் என்று ஆகிவிட்டது. இதனால் குழந்தை பிறப்பதில் தடை ஏற்படுகிறதா? அல்லது தற்போது ஊடகங்கள் பெருகிவிட்டது, இந்த ஊடகங்களில் பார்த்தே இவர்கள் உணர்வுகளின் உச்சகட்டத்திற்கு போய் ஆண்களும் பெண்களும் கொஞ்சம் கொஞ்சமாக இவர்களுடைய ஹார்மோன்கள் மற்றும் உணர்ச்சியை உண்டாக்கக்கூடிய, கருவை உருவாக்கக்கூடிய, குழந்தையை உருவாக்கக்கூடிய விந்தணுக்கள், அண்டம் இவற்றின் சிதைவுகள் இது காரணமா? அல்லது தற்போது இயற்கைக்கு மாறான உணவு முறைகள் பாக்கெட்டில் அடைத்து வருவது, இப்போது எல்லாம் புரோட்டா, சப்பாத்தி கூட ரெடிமேட் என்ற நிலையில் வந்துவிட்டது. இவற்றில் சேர்க்கப்படுகிற ரசாயனங்கள் காரணமாக, விவசாயத்தின் மூலம் உற்பத்தி செய்து வரக்கூடிய தானியங்களில் சேர்க்கப்படுகிற பூச்சிக்கொல்லிகள், ரசாயனங்கள் இவை காரணமா? அல்லது குடிநீரை சுத்தம் செய்து தருகிறோம் என்று நகராட்சிகளும் பஞ்சாயத்துகளும் அதில் சுத்தம் செய்வதற்காக போடுகிற ரசாயனங்கள் காரணமா? இதற்கும் மேலாக இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்ட பிறகு அந்த வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள், மற்றவர்கள் அவர்கள் கொடுக்கிற சிரமங்கள், மன வருத்தங்கள் இவை காரணமா என்று பல கேள்விகள் எழக்கூடிய சூழலில் நாம் இதை பற்றி பேசவிருக்கிறோம். முதலில் பழங்காலங்களில் வயது வந்தவுடன், ஒரு 20 வயது ஆணுக்கு, பெண்ணுக்கு 18 வயது வந்தவுடன் திருமணம் முடிக்க வேண்டும் என்று திருமணத்திற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து, சில ஜாதகங்களை பொருத்தம் பார்த்து அல்லது உறவின் முறையில் திருமணம் செய்து வைத்து விடுவார்கள். அடுத்த 10வது மாதமே குழந்தை பிறந்துவிடும். அதற்கு அடுத்த 10வது மாதம் அடுத்த குழந்தை பிறந்துவிடும். இப்படியாக வரிசையாக 8, 10, 12 என்றெல்லாம் பிறந்த காலங்கள் இருந்தது. தற்போது அந்த திருமண வயது என்பது 10 ஆண்டுகள் அதிகப்படியாக தள்ளி போடப்பட்டது. 18 என்பது 28ஆகவும், 20 என்பது 30ஆகவும் மாறிவிட்டது. அதோடு பொருளாதாரத்தில் மேல்நிலைக்கு வர வேண்டும், ஆடம்பரமான வசதிகளை அடைய வேண்டும், இந்த எண்ணங்களுக்கு முக்கியத்துவமும் முதலிடமும் கொடுக்கப்பட்டு திருமணம் என்பதும் மகப்பேறு என்பதும் பெண்ணுக்கு தள்ளப்பட்டு விட்டது. ஆனால் அந்த வயது திருமணம் முடித்த பிறகு உடனடியாக அல்லது ஒரு வருடம் கழித்து ஏன் பிறக்கவில்லை என்ற கேள்வி எழுகிறது. அப்போது மருத்துவமனைகள், சோதனைகள், முடிவுகள் எல்லாம் சரியாக தான் இருக்கு, தெரிவிக்கிறது. அப்படி இல்லை, பெண்களுக்கு சில காரணங்கள், கருமுட்டை உருவாகவில்லை அல்லது உருவாவதில் தாமதம், அது சரியாக உடையவில்லை. அதே போல ஆண்களுக்கு உயிரணு உற்பத்தியே இல்லை, விந்தணு எண்ணிக்கை போதுமானதாக இல்லை, விந்துக்களின் நீந்தும் சக்தி குறைவாக இருக்கிறது. இப்படி பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. அதற்காக மருந்து மாத்திரைகள் கொடுக்கப்படுகிறது. நீண்ட காலம் அந்த மருந்து மாத்திரைகளை மட்டுமே. அப்போது சிலருக்கு பலன் கிடைக்கிறது, பலருக்கு கிடைக்கிறது. காரணம், மருந்து மாத்திரைகளே எல்லாவற்றையும் உருவாக்கவில்லை. நாம் உண்ணும் உணவு, குடிக்கும் தண்ணீர், சாப்பிடுகிற மற்ற பொருட்கள் அல்லது மேலும் மனநிலை, மனதில் நிலவும் சந்தோஷம், துக்கம், பயம், கோபம், விரக்தி, வெறுப்பு என்கிற உணர்வுகளின் தன்மைகள் இவற்றின் தாக்கம் கூடுதல் குறைவாக இருப்பது, குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும், குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமையும் அன்பும் நிலவி இருப்பது அல்லது நிலவாமல் இருப்பது, இவையும் இந்த குழந்தை உற்பத்தி தடுக்கக்கூடிய காரணிகளாக இருக்கிறது. நாம் உணவுப் பொருட்களை பற்றி சொன்னோம். ஒரு காலத்தில் BSE 10% என்ற பூச்சி மருந்தை பயன்படுத்தினார்கள். தற்போது அது வீரியம் குறைக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது. அதுக்கு மாறாக வேறு சில ரசாயனங்களை பயன்படுத்துகிறார்கள். இந்த ரசாயனங்கள் விந்து உற்பத்தியை குறைக்கக்கூடியதாகவும், பெண்களின் மாதவிடாய்களை தள்ளி போடுவது அல்லது தடை செய்வது, இப்படிப்பட்ட தன்மையுடையதாக இருக்கிறது. இந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டுக் கொண்டு இதை போக்கக்கூடிய மருந்துகளையும் சாப்பிடும்போது
அந்த மருந்துகளின் பலன் முழுமையாக கிடைக்காம நிறைய இயற்கை உணவு, இயற்கை தானியங்கள், இயற்கை முறையில் விவசாயம் செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள், உணவு தானியங்கள், பழங்கள், காய்கறிகள் என்று மார்க்கெட்டில் நிறைய கிடைக்குது. அதை நாம அது உண்மையா அப்படிங்கிறத பார்த்து வாங்கி பயன்படுத்த வேண்டியது. ஒரு முறை வாழைப்பழம் வாங்கும்போது மொத்தமாக அந்த காம்பு, வெட்டிய சீப்பு எல்லாமே பழுத்திருந்தது. இன்னும் ஒரு சீப்பில் பழம் மட்டும் பழுத்திருந்தது, காம்பும் அந்த வெட்டப்பட்ட பகுதியும் பழுக்காமல் பச்சையாகவே இருந்தது. அப்போது கடைக்காரரிடம் கேட்டதற்கு, இது மருந்து போட்டது, இது மருந்து போடாது, மருந்து ஸ்ப்ரே செய்வதன் மூலம் வண்ணத்துக்காக ஸ்ப்ரே பண்றப்ப ஒட்டுமொத்த சீப்பு, இந்த வாழை பழம், காம்பு, இந்த வெட்டப்பட்ட பகுதி அத்தனையும் மஞ்சளாகி வருது. இயற்கையா படுக்கிறப்ப அந்த பழம் மட்டும் மஞ்சளா இருக்கு, அந்த பழத்தின் நுனி இணைக்கும் காம்பு அவை பச்சையாக இருக்கு. அதனால அதை மாதிரி பார்த்து வாங்கி பயன்படுத்திக்கணும். அடுத்தது நாம திராட்சை வாங்குறோம், அந்த திராட்சையை விதையோட சாப்பிட்டா உயிரணுக்கள் உற்பத்தி அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு மேலை நாடுகள்லையும் ஆய்வு செய்து முடிவு செஞ்சு சொல்லியிருக்காங்க. நாமளும் சாப்பிடலாம் விதை தோலோட. ஆனால் அந்த பழத்தை நம்ம வாங்கி பார்க்கும்போதே பன்னீர் திராட்சையை அப்படின்னு ஒரு கருப்பு நிறத்தில் இருக்கிறத வாங்கிப்போம். மேலேயே வெள்ளையா படிஞ்சிருக்கிறத நம்ம பார்ப்போம், ஒரு வெளிர் தன்மை. அது ஃபார்மலின் ஒரு ரசாயன பொருள். மருத்துவக் கல்லூரிகளில் உடல் உறுப்புகளை பக்குவப்படுத்தி பதப்படுத்துவதற்காக அதை பயன்படுத்துவார்கள். அதை திராட்சையில பூச்சி அடிச்சு நஷ்டம் ஏற்படாமல் விவசாயிகள் பயன்படுத்தினாங்க. இந்த ஃபார்மலின் நம்ம உடம்புக்குள்ள புனிச்சுனாக்கா நம்ம உடல்ல உள்ள செயல்படக்கூடிய செல்களையும் உயிரணுக்களையும் அழியாமல் பாதுகாக்குமே ஒழிய மேற்கொண்டு வளரவோ செயல்படவோ விடாது. அப்போ இதை தடுத்துக்கிறதுக்கு நாம சாதாரணமா பயன்படுத்தக்கூடிய உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய கல் உப்பு, சோட்டு உப்பு, அது சோடியம் குளோரைடும்பாங்க ரசாயனத்தில். அந்த சோடியம் குளோரைடு கொஞ்சம் எடுத்து, கொஞ்சம்னா ஒரு 2 ஸ்பூன் எடுத்து 1 கிலோ திராட்சைக்கு அது முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி அதில் அந்த உப்பையும் கரைச்சி வச்சுட்டு ஒரு 3-4 மணி நேரம் கழிச்சு இதை நல்லா கழுவி எடுக்கும்போது அந்த ஃபார்மலின் சோடியம் ஃபார்மேட்டா மாதிரி அந்த திராட்சையிலிருந்து வெளியேறிடும். அந்த வெண்தன்மை, வெண்மை படலம் மாறாது. ஆனால் அதில் உள்ள ரசாயனம் வெளியேறதுனால நாம் அந்த திராட்சையை பயன்படுத்தும் போது இந்த பாதிப்புகள் தவிர்த்துக்கலாம். அதை கழுவின பிறகு நல்ல தண்ணியில் ஒரு 5-6 முறை திராட்சையை கழுவிட்டு அதுக்கப்புறமா தோலோடையும் விதையோடையும் சேர்த்து சாப்பிடலாம். இப்போதைக்கு பலாப்பழத்தில் அந்த மாதிரி பாதிப்புகளை உண்டாக்க முடியல, செயற்கையாக பழுக்க வைக்கிறது அப்படிங்கிறதுனால அதை நாம் வாங்கி பலாப்பழத்தை, பலாச்சொலையை சாப்பிடலாம். பலாக்கொட்டை, அந்த பலாக்கொட்டையும் உயிரணு எண்ணிக்கையில அதிகமாக்கக்கூடியதாக இருக்கிறதுனால பலாக்கொட்டையை கூட்டு செய்தோம் அல்லது பொரியல் செய்தோம். பொரியல்னா எண்ணெய் கம்மியாக செய்யும், சாப்பிட்றதன் மூலமா அந்த சக்தியை பெறலாம். மேலும் இப்போ சில உணவுகளை பற்றி சொல்லும்போது செவ்வாழை பயன்படுத்துங்கள், உங்களுடைய ஆண் உறுப்பின் விரைப்புத்தன்மை சிறப்பாக இருக்கும், உங்கள் செயல்பாடு கூடுதலாக இருக்கும், உயிரின எண்ணிக்கை அதிகமாக வரும் அப்படிலாம் சொல்றாங்க. அப்போ அந்த செவ்வாழையை வாங்கி சாப்பிடும்போது நமக்கு பழக்கம் எப்படி இருக்குன்னா, உணவு பழக்கம் எதை சாப்பிட்டாலும் விரைவாக சாப்பிடுவது அல்லது ரொம்ப மெதுவாக சாப்பிடுவது, இல்லாமல் விழுவது அப்படின்னு அதை விட்டுட்டு அந்த பழத்தை, செவ்வாழையை பக்குவமாக சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மென்று உமிழ்நீருடன் கலந்து நல்லா சாப்பிடும்போது, இதை நீங்கள் ஒரு 4 நாள் சாப்பிட்டுட்டு ஒன்றுமே தெரியலங்க கூடாது, ஒரு மாதமாவது தினம் சாப்பிட வேண்டும். அப்படி சாப்பிடும்போது நமக்கு இந்த குறைபாடுகள் இருந்தால் நிவர்த்தி ஆகும். எண்ணிக்கைகள் கூடும், உயிரணுக்களின் மீண்டும் சக்தி கூடும். அதே மாதிரி இவர்கள் விரைவாக விந்து வெளியேறி விடுவது என்பது நின்று, அதுக்குன்னு நீங்க ஒரு நாள் கூட நிற்குமா அப்படின்லாம் இல்லை. ஒரு நிமிஷத்துல போறது ஒரு 3 நிமிடம், அந்த அளவுக்கு நீடிக்கக்கூடிய தன்மைகள். அதனால அந்த செவ்வாழையை பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்தது குடிநீர் பத்தி பேசணும். மினரல் வாட்டர் அப்படின்னு பாட்டில் அடிச்சு அதை நிறைய பேர் கேன்லையும் வாங்கி பயன்படுத்துறாங்க. நீங்க அந்த ஃபேக்டரிக்கு போனீங்கன்னாலே தெரியும், அந்த தண்ணியை சுத்தப்படுத்துவாங்க, ஃபில்டர் பண்ணுவாங்க. ஃபில்டர் பண்ணிட்டு இன்னும் நல்லா பலவிதமான ஃபில்டர்களில் பயன்படுத்தும் போது அதில் உள்ள கால்சியம்,
மெக்னீசியம், செலினியம், காப்பர், குரோமியம், நிக்கல், இன்னும் பலவிதமான தாது உப்புகள் எல்லாமே வடிகட்டப்பட்டு வெறும் 2 மூலக்கூறு ஹைட்ரஜன், 1 மூலக்கூறு ஆக்சிஜன் சேர்ந்த H2O தண்ணீர் மட்டுமே கிடைக்கும். இந்த தண்ணீரை நாம வாங்கி குடிக்கிறவங்களுக்கும் இந்த தாது உப்புகள் இல்லாமல் போனதுனால உயிரின உற்பத்தி அடுத்தது பெண்களுக்கு மாதம் வரக்கூடிய அந்த அண்டம் வெளியேறுதல் இது எல்லாமே தடைபடுத்த பிரச்சனை. அப்போ எந்த தண்ணியை பயன்படுத்தணும்? கிராமத்து பகுதிகளிலையும் சில நகர பகுதிகளிலையும் போர் வாட்டர்னு போடுறாங்க. அந்த தண்ணியே பிடிச்சி சாதாரணமான நல்ல துணியில வடிகட்டி மண்பானையில ஊற்றி வச்சுக்கிறது மூலமா நாம அந்த எல்லா தாது உப்புகளையும் பெறலாம். சுத்தமான தண்ணீர் குடிக்க கிடைக்கும். இன்னொன்று, நகரங்கள் பஞ்சாயத்துகள் எல்லாமே தண்ணீரை சுத்தப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக ப்ளீச்சிங் பவுடர் போடுறாங்க. ப்ளீச்சிங் பவுடருங்கிறது சுண்ணாம்புல குளோரின்கிற வாயுவை ஏற்றி உருவாக்கப்படுகிற ஒரு தூள். அந்த தூளை போடும்போது அந்த தூள்ல இருக்கிற குளோரின் தண்ணியில கலந்து தண்ணியில உள்ள பாக்டீரியா, ஃபங்கஸ், வைரஸ் போன்ற கிருமிகளை கொள்றது உண்மை. அப்படி கொண்ட பிறகு அந்த வெளியேறி போயிடுது குளோரின். அப்படி வெளியேறினாலும் இந்த தண்ணியில நீங்க அந்த மணத்தை பார்த்துருப்பீங்க, ஸ்மெல், அந்த ப்ளீச்சிங் பவுடர் ஸ்மெல் வர்றதை பார்க்கலாம். இந்த தண்ணி தொடர்ந்து பயன்படுத்துகிறவர்களுக்கு நகரங்கள்ல இப்போ ஒரு வீட்டுல 5 பிள்ளைகள் 8 பிள்ளைகள் இருந்த அதே வீட்டுல அடுத்த தலைமுறையில ஒரு பிள்ளை பிறப்பது சிரமம் பார்க்கலாம். இவங்க தொடர்ந்து 2-3 தலைமுறையா நகரங்களில் வாழ்பவர் இந்த ப்ளீச்சிங் பவுடர் முனிசிபல் வாட்டர் குடிக்கிறவர் அப்படிங்கிறது தெரியும். அப்ப என்ன நடக்குதுன்னா இந்த எக்ஸ்ட்ரா குளோரின் உள்ளுக்கு போறப்ப நுரையீரல்கள்ல ஒவ்வாமையை ஏற்படுத்தி சளி, இருமல், தும்மல், ஆஸ்மா அந்த மாதிரி தன்மை கிடைக்கும். உயிரணு உற்பத்தியில விந்து சுரப்பிகளுக்கு போய் அந்த உயிர் அணுவோட உற்பத்தி திறனை குறைக்கக்கூடியதாகவும் இருக்கு. சரி, இப்ப நகரங்கள்ல இருக்கிற நாம அப்ப தண்ணி குடிக்காம இருக்க முடியுமா? முடியாது. இந்த தண்ணிய முனிசிபல் வாட்டரை ஒரு மண் பாத்திரத்துல வச்சு அடுப்புல கொதிக்க விடும்போது அந்த அதிகப்படியான இருந்த அதுல கலந்திருந்த குளோரின் ஆவியா வெளியே போயிடும். அது போன பிறகு ஆற வச்சு மறுபடியும் வேற மண் பாத்திரத்துல சேமிச்சுக்கிட்டு அதுல நன்னாரி, வெட்டி வேர் அல்லது காமிச்சி வேர் இதை போடும்போது அதோட தன்மைகளை உடம்ப குளிர்ச்சி. அப்ப அந்த மாதிரி தண்ணியை பயன்படுத்துவதன் மூலமா இந்த குழந்தை பிறக்க தடையாக இருக்கக்கூடிய இந்த வழிமுறைகள் தவிர்த்துக்கலாம். அடுத்தது, ஒரு கல்யாணம் ஆன பிறகு 1 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சுனாலே சரி நமக்கு என்ன இது வரைக்கும் குழந்தை பிறக்கல. நிறைய பேருக்கு கல்யாணம் ஆன உடனே சில பேருக்கு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கன்சீவ் ஆயிருக்கலாம், குழந்தை உண்டாயிருக்கலாம். இதை நினைச்சு நம்ம மன ரீதியா ஆகா பிறக்குமோ பிறக்காதோ என்ன செய்யுது அப்படின்னு ஆழ்மனத்துல இந்த ஒரு சந்தேகத்தை விதைக்கக்கூடாது. இந்த சந்தேகம் விதை செடியா மரமா வளர்ந்துருச்சுன்னா இனிமே பிறக்காதே போல இருக்குன்னு நினைக்கும் போது 5 வருஷம் ஆயிருக்கு கல்யாணம் ஆயிடும், அடுத்தது 7 வருஷம் ஆயிடும். ஆக வரைய வைத்தியம் பார்த்துக்கிட்டே இருப்போம். பலவிதமான மருத்துவ முறைகள்ல நாம மருந்துகள் எடுத்துக்கொண்டாலும் இந்த எண்ணத்தையும் சேர்த்து வளர்த்து கொண்டு இருக்கும்போது நம் உடல் ரீதியா நம் உடலில் இருக்கக்கூடிய உயிர் மின் காந்த அலைகள்ல மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் நமக்கு தேவைக்கு எதிரானதா செயல்படுறதுனால குழந்தை பிறப்பு தடையாகி. அதுக்கு என்ன பண்ணணும்? நிறைய விஷயங்கள்ல நம்ம வாழ்க்கையில நடைமுறையில பார்த்துருக்கோம். ஒரு பட்டம் வாங்கணும், இல்ல ஒரு பதவிக்கு வரணும், ஒரு வாகனத்தை வாங்கணும், ஒரு கட்டிடத்தை வாங்கணும். நினைச்ச ஒண்ணா வாங்கல, தினம் நினைக்கிறோம், வாங்கியே ஆக வேண்டும். அந்த உறுதி வள்ளுவர் சொல்லியிருக்கிறார், எண்ணியாங்க எய்துவர் எண்ணிய திண்ணியராக பறிக்கும். அந்த எண்ணமே அவங்களா மாறிடணும். அப்பதான் அது மாறி நாமளே குழந்தையா மாறலாம். அல்லது நம்ம கூட குழந்தைய விளையாடுற மாதிரியும், நம்ம கூட குழந்தை பக்கத்துல படுத்துக்கிற மாதிரியும், அது சிறுநீர் கழிச்ச மாதிரியும், அதை எடுத்து சுத்தம் பண்ற மாதிரியும், இப்படியெல்லாம் ஒரு கற்பனை காட்சிகளை தினம் ஆண் பெண் இருவரும் மனதில் ஓட விடுவதன் மூலம், இதை நினைத்து பார்ப்பதன் மூலம் அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த கற்பனை எப்படி திரைப்படமாவது திரைப்படம் வாழ்க்கையில பிரதிபலிக்கிறோம். அதே மாதிரி நடைமுறைக்கு வரும் உயிரணு உற்பத்திகள் பெருகும், குழந்தை உருவாகும். அந்த தடையிலிருந்து நாம் வெளியில் வந்து விடலாம். மேலும்
ஒரு குடும்பத்தில் இருப்போம். ஒருத்தருக்கு முன்னாடி திருமணமானவருக்கு அல்லது பின்னாடி திருமணமானவர்களுக்கு குழந்தை பிறந்து இடையில உள்ள நமக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும். ஆக இவங்களுக்கெல்லாம் பிறந்துச்சு, நமக்கு பிறக்கலையே அப்படின்னு ஏங்குவதை விட நமக்கும் பிறக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்து விடுவதன் மூலம் இந்த தடை தவிர்த்து கொள்ளலாம். கூடுமான வரைக்கும் உணவு மூலமா நம்ம ஆரோக்கியத்தை பலப்படுத்திக்கிறது நல்லது. எதற்கெடுத்தாலும் ஆங்கில மருந்துகள் அல்லது சித்த மருந்துகள் அல்லது எந்த விதமான மருந்துகளையாவது தொடர்ந்து சாப்பிடுவது அப்படின்னு ஒரு பழக்கத்தை உருவாக்கிட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த மருந்தே நமக்கு எதிராக வேலை செய்யலாம். எந்த பகுதி எதுல எதிராக வேலை செய்யணுங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி சூழலையும் குழந்தை உருவாவது தடை ஏற்படும். அதனால அந்த மாதிரி தன்மையை நாம ஊக்கிக்கிறது நல்லது. உணவில் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்தது உடல் உழைப்பு இன்மை. இப்போ ஒரு திருமணம் ஆகிற வரைக்கும் பெண்கள் ஆண்கள் உடலை அளவா குப்பை இல்லாம உடல் பெருக்காம பாதுகாப்பா வச்சுக்கிறாங்க. திருமணம் ஆன உடனே விருந்துக்கு போறேன் அப்படிங்கிற பேர்லயே மாறி மாறி சாப்பிட்டு வயிற்றை பெருக்க வச்சுக்கிறாங்க, உடல் உறுப்புகளை பெருக்க வச்சுக்கிறாங்க, எடையை கூட்டிக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒரு சூழலை உருவாக்கிக்கும் போது இந்த ரத்த ஓட்டம் விந்து உற்பத்தி அண்ட உற்பத்திக்கு போகாம இந்த தேவையில்லாமல் உருவான தசைப்பகுதிகளுக்கு அதிகமாக போறதன் மூலமா நமக்கு முக்கியமான தேவையான உயிரணு உற்பத்தி தடைபட்டு போய் உடல் மட்டும் அந்த உடலையும் கட்டாயமா நாம திருமணத்துக்கு முன்னர் இருந்த நிலையிலேயே தொடரும் போது இந்த தடையிலிருந்து வெளியில வரலாம். குழந்தை பிறப்பு என்பது தடையான ஒரு காரியமா இருக்காது. அப்புறம் மேலும் பலவிதமான தனி சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்க தொடர்பு கொள்ளலாம், கேட்கலாம்.